பாபாரி ஏன் ஊழியம் பண்ணுற என்னை பார்த்து, ஏன் தொலைக்காட்சியில் பேசுகிற, நிறைய காசு கிடைக்கும் கேட்குற யாருமே என்னைக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா? மனசால் கழிச்சு சொல்லுங்கள். இதை கேட்குற ஒருத்தராக 10 ரூபா அனுப்பிச்சிருப்பீங்களா தொலைக்காட்சியில்? நெவர். அவள் மோட்டிவ் அது அல்ல. மோட்டிவ் தெரியுமா? வசனத்தினால ஜனங்கள் வாழ்க்கை மாற வேண்டும். சொல்லுங்கள், மை மோட்டிவ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். தேவன் சொல்லுவார். இப்போ எனக்கும் ஒருவேளை பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய பேர் சொல்லுவான், இவங்கெல்லாம் பணம் சம்பாதிக்க வந்துட்டாங்கன்னு. அது தேவன் பார்க்கிறார். சொன்னேன், என் அந்தரங்கத்தை சத்தமாம் அந்தரங்கத்தை பார்க்கிற என் பிதா. சொல்லுங்க, மை மோட்டிவ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய நோக்கம் ரொம்ப முக்கியம். இந்த மாலை விட ஏன் வந்தேன் புரியுதா உங்களுக்கு? ஏன் நான் உங்களோடு பேசுகிறேன், ஏன் நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், ஏன் நான் ஜெபிக்கிறேன், என் நோக்கம்தான் ரொம்ப பெருசு. தேவன் சொல்கிறார், என் நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீர். என் நோக்கத்தை நீர் நல்லாவே தெரியும் ஆண்டவருக்கு. நம்மளாம் சந்தர்ப்பவாதியா, அதாவது உண்மையாக நேசிக்கிறோமா, அல்லாட்ட போலியானதா? யூதாசை பார்த்து சொன்னார், கையில் திருவிருந்து, இன்னொரு கையில் அவனோடு பேசிட்டு இருக்கிறான் ஏரோதோட. ஒரு கையில் அவரோட ஒப்பந்தம், இன்னொரு கையில் இயேசுவோடு கூட திருவிருந்து. நல்லாவே தெரியும், செய்வதை துரிதமாய் செய். அவருக்கு என்ன தெரியும்? சொல்லுங்கள் நோக்கங்கள். Why I am preaching, why you are singing, why you are playing. புரியுதா? ஏதோ என்னை காட்டுறதுக்காக அல்ல. அடுத்த குறிப்பு, நான் செய்வது முக்கியம் அல்ல, என்னுடைய செய்கைகள் தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். சொல்லுங்க, நான் செய்வது முக்கியம் அல்ல, நான் பாடுவது முக்கியம் அல்ல. பாட வேணான்னு சொல்லிட்டாட்டுலாம் சர்ச்சைக்கு வர மாட்டேன். புரியல? நீங்கள் ஆராதனைக்கு வேண்டாம்பா நானே பாடுறேன்னு வர மாட்டேன். சொல்லுங்கள், நான் என் ஊழியம் முக்கியம் அல்ல, தேவனை அங்கீகரிப்பது முக்கியம். என் ஜபங்கள், என் தான, என்னுடைய உபவாசம் முக்கியம் அல்ல, என்னுடைய காணிக்கை முக்கியம் அல்ல. இவை எல்லாவற்றையும் தேவன் அங்கீகரிக்கணும். 2 பேரும் கொடுத்தான். காயினும் கொண்டு வந்தான், ஆபேலும் கொண்டு வந்தான். ஆனால் ஒருத்தருடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒன்றை பெற வேண்டும். என்னுடைய நோக்கம் தெரியுமா? தேவன் அங்கீகரிக்க வேண்டும். வசனம் அப்படி தான் போட்டது. ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் அங்கீகரித்தார். ஒருத்த உலகம் பார்க்க அவன் தெரியும், அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆண்டவருக்கு ஒன்று கொடுத்தா 10 கொடுப்பாரு. ஆனால் ஆபேலுக்கு கொடுப்பார் என்பது முக்கியம் அல்ல, தேவன் என் வாழ்க்கையில் நன்மை செய்தாரே அந்த நன்றி பலி. அவன் சொல்ல மாட்டீங்களா? ஏங்க ஜபிக்கிறீங்க? அவர் சொன்னார் பார்த்தீங்களா, என் வாழ்க்கையில் நன்மை செய்தார். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தார். Why I am a pastor, why I am a preacher? Because